வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இதே வீடியோ 5 days முன்னாடி இதே செடியை போட்டிருந்தேன். நிலக்கடலை ஊற வச்சு அந்த தண்ணியை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி 5 daysல பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இலை க்ரோத் இருக்குன்ட்டு. அப்போ கொழுந்து தான் விட்டுருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நிலக்கடலை. அந்த தண்ணியை ஊற வச்சு டெய்லி ஸ்ப்ரே பண்ணோம். கண்டிப்பாக டெய்லி ஒரு மக்கு ஸ்ப்ரே பண்ணால் போகிறோம். எல்லா செடிகளுக்கும் ஒரு மக்கு ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போகிறோம். மேலே வந்து ஷூட் சிஸ்டத்தில் அல்லது இந்த ஸ்டெம்மில் நல்லா ஸ்ப்ரே பண்ணால் போகிறோம். அது டக்குன்னு நியூட்ரியன்ட்டை நல்லா எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு ஹெல்த்தியாக இலையெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இலை. ஸோ ரோஸ் செடி எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு வருது. பார்த்திங்கன்னா சந்தனம் நாற்று அது பாட்டுக்கு கீழே எப்போவோ போட்டது போல் இருக்குது. அது இவ்வளோ நாள் முளைக்காமல் இருந்தது. இந்த நியூட்ரிஷியஸ் வாட்டர் போட்ட உடனே சந்தன நாற்றும் அது பாட்டுக்கு நிறையா முளைச்சிருக்கு பாருங்கள். தானாகவே வந்தது இதெல்லாம். நான் எதுவும் விதையெல்லாம் போடாமல் தானாகவே வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.